பாரதிய ஜனதாவுக்கு சதி திட்டம் தீட்டி கொடுக்கறதே திமுக தான். இந்த பிரச்சனை இருந்திருக்காது. இப்ப நான் முதலமைச்சர், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, இந்த பிரச்சனையே வந்திருக்காது, பேசியிருக்க போறதில்லை. புரியுதா? நீங்க பிரச்சனையை உருவாக்குனது யாரு? பிரச்சனை ஆனவுன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் மேல பழிய போட்டு போயிட்டிய. அது ஒரு பெண்ணு பாவம், அது கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பான், அது சாவான், கடைசியா மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல்துறை அதிகாரியை மாத்தி விடுவீங்க. ஏன்னா அவனே ஊழல் போட்ட மாதிரி. அப்படிதானே நீங்க பேசுறீங்க? விரும்புது பாரதிய ஜனதா இந்த பிரச்சனையை எடுக்கும் போது திமுக உறுதியாகுது. எப்படி? கிறிஸ்தவர் இஸ்லாமியர் 15 விழுக்காடு வாக்கு தனக்குன்னு உறுதி பண்ணுது. அந்த அடித்தளத்துக்கு அலையுது. ஒரு அடிப்படை தானே தம்பி, ஒரு அடிப்படை தானே. இவரு கிறிஸ்தவர், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவரு இஸ்லாம், எனக்கு பாதுகாப்பு திமுகன்னு நினைக்கிறப்பல. இவர் இந்து, எனக்கு பாதுகாப்பு பிஜேபின்னு நினைக்கிறப்பல. இதுதானே நீங்க காலங்காலமா உருவாக்கிட்டு இருக்க. அதுதானே உருவாக்கிட்டு இருக்க. நீ அந்த சூழலா பிஜேபி வந்துரும் வந்துரும் வராது அப்படின்னு சொல்ல முடியல. நான் இருக்கேன், வரவிட மாட்டேன்னு சொல்லணும்ல. இப்ப நீங்க உங்க வீட்டுக்கு ஒரு வாயில் காவலனை போடுறீங்க, வாட்ச்மேனை. எதுக்கு போடுறீங்க? திருடன் திருடிட்டு போகும்போது விரட்டி பிடிக்கவா? திருட வந்துருவான், கதை பூட்டிக்குங்க, 2 தாப்பா போட்டுக்கிறங்க, உள்ள நல்லா இது பண்ணிக்கிறங்க, இது சொல்றதுக்கு வாட்ச்மேன் போடுற, காவலர் போடுற. நீங்க போய் நிம்மதியா தூங்கம்மா, திருட வரமாட்டான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றதுக்கு தான் வாட்ச்மேன் போடுறீங்க, வாயில் காவலன் போடுறீங்க. திருடன் வரும்போது தடுத்து பிடிக்க போடுறீங்களா, இல்ல வந்தவனை விரட்டி பிடிக்க போடுறீங்களா? அப்படின்னா அவங்கதான் நெஞ்சில மாட்டிக்கணும் திராவிடர். நாங்க திருடர்கள் ஜாக்கிரதை. என்னடா பிவேர் ஆஃப் டாக்ஸ், நாய்கள் ஜாக்கிரதைன்னு வீட்டு வாசல போடுற மாதிரி திமுக காரங்க தான் நெஞ்சில மாட்டிக்கணும். திருடர்கள் ஜாக்கிரதை பார்த்து. எப்படி சார்? எப்படி நாங்க திருட வரோம் செம்படுத்து உள்ளவங்கன்னு அவங்கதான் சொல்லிட்டு வரணும். ஒரு வீர மகன் பிஜேபி கரைக்கிறாங்கல்ல. அதுல நீங்க நான் ஒண்ணு கேட்கிறேன் பாருங்க. இப்போ திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா என்கிட்ட கேட்க வேண்டியது இருக்கு. இப்போ விளைநிலங்களை பறிக்கிறான் சிப்காட் தொழிற்சாலைன்னா மக்கள் என்னை கூப்பிடுறாங்க. அங்க வீடை இடிக்கிறான்னா ஐயா சீமா வாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்க எந்த பிரச்சனை இந்த மண்ணுக்குள்ள வருதோ அப்போலாம் இந்த தமிழ் தேசியம்னு நிக்கிற இந்த தமிழ் பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய தேவை இருக்குன்னா, பிரச்சனை எங்களை வளர்க்குது, பிரச்சனை எங்களை நோக்கி மக்களை தேடுது. இந்த பிரச்சனையை பிரசவித்தவன், இந்த பிரச்சனையை மக்களுக்கு கையளித்தவன். நாள்தோறும் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், தொழிற்சங்கம், போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், மீனவர் போராட்டம், இந்த மருத்துவர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், எல்லா போராட்டத்தையும் கையளித்தது இந்த கட்சி ஆட்சிகளா இருக்கு. அந்த மக்கள் கவலையோடு துன்பத்தோடு துவண்டு கையில மனுக்களோடு கண்ணீரோடு நிக்கிற மக்களுக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து நிக்கிறதுக்கு பிள்ளைகள் வேணா அது நாங்களா தான் இருக்கோம். அதனால காலம் எங்களை வளர்க்குது, என் மக்கள் எங்களை தேடுறாங்க. ஏன்னா பிரச்சனைகளை என் மக்களுக்கு இந்த கட்சிகள் 60 ஆண்டுகளா அதை தவிர எதையும் கொடுக்கல. அப்படின்னா நான் இதை செய்யல, காலம் பிரசவித்து எங்களை வளர்த்து போகுது. அதனால இது நாங்க இந்த வேலையை விரும்பி செய்ய வந்தில, நான் படம் எடுத்து பழகிதான் வந்தேன். என்னை இந்த இடத்துல இறக்கி விட்டது இது காலம், வரலாறு. இந்த பணியை எங்களுக்கு கையளிச்சிருக்க செய்யறோம். அதனால நீ இந்திய அரசியல் தடுக்கிறது, திராவிட அரசியல் தடுத்தான் பார்த்த. நான் போட்டிடுறேன்னு நீ சொல்லல, இப்பவும் சொல்ல மாட்டேன். மும்முனை போட்டின்ப, அதுல ஒரு சந்தேகம் இல்லை. அவங்களுக்குள்ளதான் போட்டி. எங்களுடைய அரசியலுக்கு எங்களுடைய கோட்பாட்டுக்கு இந்திய பெருநிலத்திலே போட்டி கிடையாது. நீ சொல்ல மாட்ட, என்னை கணக்கிலே வைக்க மாட்ட, என்னை நிராகரிப்ப, புறந்தள்ளுவ. ஆனாலும் நாங்க வளர்ந்துகிட்டே வருவோம். அப்ப என்னாச்சு? நீ வாக்குக்கு காசு கொடுக்காம தேர்தலை சந்திப்பியா? நீதான் நல்லாட்சி கொடுத்த நாயகனாச்சே, நீதான் 60 வருஷம் ஆட்சியில் இருந்தவனாச்சே, நீதான் பெரிய கட்சியாச்சே, 10 கட்சி கூட்டணி வச்ச பரம்பரையாச்சே. ஏன் நீ ஓட்டு காசு கொடுக்காம என்னோட மோத? நாங்க சின்ன பசங்க தானே. தெய்வம் ஒரு வேட்பாளர், எங்க தங்கச்சி ஒரு வேட்பாளர், இருங்க வேட்பாளர். எளிய பிள்ளைகள் ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது.
இப்ப எங்களோட நீ காசு கொடுக்காம பாப்போம். நீ தொகுதியை விலை கொடுத்து வாங்குற, நீ மக்களுக்கு சேவை செஞ்சிருந்தனா, நன்மதிப்பை பெற்றிருந்தனா மக்கள் தாங்களாக உனக்கு வாக்கை தருவார்கள். நீ வாங்குற, நாங்க வாக்கை பெறுறோம். புரியுதா உங்களுக்கு? அதனால மாறும். நீங்க சரி பண்ண போறீங்கன்னா என் கடமைங்கிற மாதிரி நீங்க எப்படி சரி பண்ணுவீங்க? பண்ண உங்களுக்கு அந்த பொறுப்பும் கடமை இல்லையா? உங்களுக்கு இல்ல. அப்புறம் நீங்க அது எப்படி அப்படின்னா, நீங்க அன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் காலம், இப்போ அவரே சொல்றாரு, மதிப்பு மிக்க நம்ம உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது அவமானகரம்னு. அன்னைக்கே வித்துக்கிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கே எங்க தாத்தா தெய்வ திருமகன் வாக்குக்கு காசு கொடுக்கறவன் பாவிடா, அந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிடாங்கிறாரு. அவர் காலத்திலே இருந்திருக்கு. பேரறிஞர் அண்ணா இவங்க என்ன சொல்றாங்க, தங்கத்தை யாராவது தவிட்டுக்கு விற்பானான்னு. அப்படி மதிப்புமிக்க தங்கத்தை தவிட்டுக்கு வாங்குறதே அவர் பேரை சொல்லி கட்சி நடத்துற பெருமக்கள் தான் இருக்குது. இந்த காசு கொடுக்கிற இந்த இடத்துல சாராயம், பணம், சாதி, மதம், இந்த அரசியலுக்குள்ள 36 லட்சம் பேர் எளிய பிள்ளைகள் எங்களை தேடி இருக்காங்கன்னா, அப்ப தூய அரசியலை விரும்புகிற ஒரு கூட்டம் உருவாகி வருதுன்னு தானே அர்த்தம்.